85% அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பராக தான் பார்க்குறீங்க. 100% தான் நம்மளோட இலக்கு. இந்த ஓட்டு வந்து நிறைய இங்கே வந்து காணாமல் போயிருக்கு. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் பேர் தான் அதிகப்படியான வாக்களிச்சிருக்காங்க. பல்வேறு தம்பிகளே பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் வாக்கே இல்லை. 70 லட்சம் பேருக்கு மேலே எஸ்ஐஆரில் வந்து நீக்கிருக்கு. முதலமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா 73 வயசு, எதிர்கட்சி தலைவருக்கு பார்த்தீங்கன்னா 71 வயசு, சீமானுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 59 வயது 60 வயது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு முடிச்சு 2வது ரவுண்டெல்லாம் வந்து போயிருக்காங்க. சீமான் அவர் தொடர்ச்சியாக வந்து தன்னிச்சையாகவே நிற்கிறாரு. ஸோ வந்து 1% ஆரம்பிச்சு இன்னைக்கு 8.2 வந்து நிற்கிறாரு. விஜய் ஆதரிக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்சியே உறுதி அப்படின்ற இடத்துல பேசுகிறாங்க. சினிமாவில் விஜய் மட்டும் கிடையாது, அஜித் இருக்காரு, ரஜினிகாந்த் இருக்காரு, கமலஹாசன் இருக்காரு, சிவகார்த்திகேயன் வரைக்கும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் எல்லாரும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க. விஜய் படம் வருதுன்னா எல்லாருமே வந்து படம் பார்ப்பாங்க. ஆனால் எல்லாரும் விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவாங்களாம், ஓட்டு போட மாட்டாங்க. நான் மட்டுமே இங்கே அரசியல் மாற்றம்னு விஜய் சொல்லியிருந்தாருன்னா, ஒருவேளை 234 தொகுதி அவர் போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா அப்போ நம்ம சொல்லலாம். சினிமாவில் நடிச்சிட்டேன், அரசியலுக்கு வந்துட்டேன், ஓகே உங்களை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஆனால் அதை நோக்கி நீங்கள் நகரவே இல்லை. தேர்தல் அறிக்கையை கூட பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக என்ன கொடுத்தாலும் அதுலேருந்து ஆட் ஆன் பண்ணி கொடுத்தா புதியதாக எதுவுமே வந்து கிடையாது. நட்சத்திர வேட்பாளர்கள் பக்கம் மட்டும்தான் திரு விஜய் போனார். தாண்டி அதை தாண்டி பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் புல் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 85% வாக்குகள் வந்து போலாயிருக்கு. ஒரு 25 லட்சம் வந்து புதுசாக வந்து இந்த முறை வாக்களிச்சிருக்காங்க. விஜய் வந்து இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்துருக்காரு. அரசியல் என்னமோ ஆகாயச சூரர்களுக்கானது, அதிபுத்திசாலிகளுக்கானதுன்னு சொல்லிங்க உங்கள் கணக்குகள் எல்லாத்தையும் வெகுஜன மக்கள் உடச்செறிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காரு. விஜய் விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த 85% அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பராக தான் பார்க்குறீங்களா? 85% சொல்லிட்டு குட் நம்பர் தான். உண்மையிலேயே வந்து எல்லாரும் வாக்களிக்கணும். இது வாக்களித்தது வந்து நம்ம ஆரோக்கியம் தான் பார்க்குறோம். ஆனால் இது கரெக்டான டேட்டாவா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் பேர் தான் அதிகப்படியான வாக்களிச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 70 லட்சம் பேருக்கு மேலே எஸ்ஐஆரில் வந்து நீக்கியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு இளைஞர்கள், எனக்கு தெரிந்த பல்வேறு தம்பிகளே பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் வாக்கே இல்லை. சும்மா வந்திருக்காங்களோ? அவங்க வந்து எஸ்ஐஆரில் வந்து பண்ணன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து கிராஸ் செக் பண்ணல. அவங்க எஸ்ஐஆரில் வந்து இப்போ அவங்க வந்து ஆன்லைனில் படிவத்தை நிரப்பி இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்லாம் இவங்க வந்து ஃபாலோ பண்ணாமல் எஸ்ஐஆரில் ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டாலே அது பதிவாயிடும்னு தவறான கண்ணோட்டத்தில் வந்து இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்வத்தை நம்ம வந்து எந்த விதத்திலும் நம்ம வந்து குறை மதிப்பீடு பண்ணவே முடியாது. அவங்களோட ஜனநாயக கடமையாடுறதுக்கு அவ்வளோ பொருள் செலவு பண்ணி வந்திருக்காங்க. பட் அவ்வளோ தூரம் வரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கூட நம்ம கிராஸ் செக் பண்ணணும். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு தேர்தல் ஆணையம் வந்து பல பேரை வந்து நீக்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்காங்க. வந்து ஏதோ ஒரு மாற்றத்துக்கான வாக்காளர்னே கூட ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தாங்களேன்னு கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயம் இருக்குது. இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். திமுக இங்கே களத்தில் வந்து எஸ்ஐஆர் வந்து அதி தீவிரமாக இங்கே வந்து வேலை பார்க்கும்போது ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு கடந்து போனாங்க இந்த தாவேகா தொண்டர்களும் தாவேகா கட்சியும். அதிமுக இதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்காமல் அவங்களும் வந்து களத்தில் வேலை செஞ்சாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அவங்க வந்து அறுவடை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நம்ம இதை வந்து பர்டிகுலராக சொல்கிறோன்னா, யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து நிறைய இங்கே வந்து காணாமல் போயிருக்கு, இல்லாமல் போயிருக்கு. ஒருவேளை இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணியிருந்தா 100% தான் நம்மளோட இலக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரிய வேலை எல்லாம் பண்ணுறது எதுக்காக பார்த்தீங்கன்னா 100% வாக்கு எல்லாரும் செலுத்தணுன்றது தான் எல்லாரோட நோக்கம். அது உள்ளபடியே நல்லா தான் நம்ம வந்து பார்க்குறோம், ஆரோக்கியமானது. ஆனால் அதில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, திரு விஜய் அவர்கள் வந்ததுனால தான் இந்த ஒரு பெரிய மாற்றம் வந்துன்னு சொல்கிறாங்களா, அதில் எனக்கு வந்து என்னன்னா காலையிலேருந்தே மக்கள் ஆர்வமாக வாக்களிக்கிறாங்க. விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி 12 மணிக்குள்ளே வாக்களித்து முடிச்சிருங்க எல்லாரும் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மணிக்கே 70% உங்களுக்கு தாண்டிச்சு. முதல் 2 மணி நேரத்திலேயே 2 கோடி வாக்காளர்கள் வாக்களிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இயல்பாகவே மக்களுக்கு இந்த முறை வந்து நம்ம வாக்களிக்கணும், ஓட்டு செலுத்தணுங்கிற ஆர்வம் இந்த முறை மக்களுக்கு இயல்பாகவே நிறைய இருந்திருக்கு. அதுக்கு ஒரு விஜய் ஃபேக்டர் ஒரு முக்கியமான ஃபேக்டர். நான் அதை வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் முழுக்க அதுதான் காரணம்னு சொல்றது எனக்கு மாற்று கருத்துன்னு சொல்றேன். ஏன் நம்ம இது சொல்றோம்னா, தமிழ்நாட்டில் 85%,
நீங்க வெஸ்ட் பெங்கால்ல 91% வந்து போலிங் ஆயிருக்கு. எல்லா 5 மாநிலங்கள்லயும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இந்த முறை வந்து போலிங் வந்து நல்லாவே இருக்கும்போது அப்ப நீங்க தமிழ்நாட்டை தாண்டி அங்க 91% வெஸ்ட் பெங்கால்ல உங்களுக்கு நடக்குதுன்னா அப்ப விஜய் அங்க கிடையாது இல்லைங்களா? நம்ம வந்து அரசியல் கருத்தா இதை நான் சொல்றேன். இதை வந்து நான் விஜய் அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியும் அவர் வந்து யாரையும் வந்து ஈர்க்கலன்னு நான் சொல்லவே வரல. இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்றேன். அங்க ஒரு டேட்டா இருக்கு, 91% போட்டிருக்கோம், இங்க 80%. அங்க 91 கூட அவங்க வந்து 100 மாத்தி இருக்கணும், இங்க 85 கூட நம்ம 100 மாத்தணும். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம டெத்லாம் வந்து எடுத்திருக்காங்க, நிறைய டிரான்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உள்ளபடியே குறைஞ்சிருக்கு. டேட்டா பிரகாரம் பாத்தீங்கன்னா 25 லட்சம் பேர்லாம் கிடையாது, புதிய வாக்காளர்களே 25 லட்சம் பேர். அப்போ அடிஷனலா வர ஓட்டுகள் வந்து இங்க வந்து மைனஸ் ஆயிருக்கு. இது வந்து தேர்தல் ஆணையம் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இன்னும் டைம் கொடுத்துருந்தா நம்ம இன்னும் கூட இந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் வாய்ப்பு. இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்னீங்க, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களை பத்தி கோட் பண்ணீங்க. அவ்வளோ பொருள் செலவு பண்ணி வெளிநாட்டிலேருந்து வந்து நமக்கு வாக்களிச்சவங்களை வணங்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு அவர் வெளிநாட்டிலேருந்து வந்த எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்ற கிளைம் அவர் எடுத்துக்கிறாரு. வந்தவங்க எல்லாம் எனக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க, எனக்காக தான் வந்திருக்காங்கிற ஒரு கிளைம் எடுக்கிறாரு. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போட்டாங்க. முக்கியமாக அவர் அந்த அறிக்கையில் பயன்படுத்துகிற வார்த்தை பெண்கள். அப்படி பெண்களும் வந்து இந்த முறையை பெண்களே அதிக வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்குகளில் கணிசமான ஒரு வாக்கு அவருக்கு வரும்னு அவர் நினைக்கிறார். ஸோ அவர் கிளியராக அவருடைய செக்ஷன்ஸை டார்கெட் பண்ணுறாரு. யங்ஸ்டர்ஸ், உமன், அதுக்கப்புறம் வந்து உலகவாழ் தமிழர்கள், இவங்க நமக்கு ஓட்டு போட்டாலே நம்ம வந்து ஆட்சி அமைச்சரலான்னு ஒரு கிளியர் விஷனில் போகிறார். அதில் என்ன தவறு இருக்க முடியும்? அந்த ஓட் பர்சன்ட் அப்படி தானே காட்டுது. நம்ம வந்து தவறுன்னு சொல்ல அவர் சொல்றது வந்து மொத்தமாக எனக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது எப்படி இருக்குன்னா, சினிமாவில் விஜய் மட்டும் கிடையாது, அஜித் இருக்காரு, ரஜினிகாந்த் இருக்காரு, கமலஹாசன் இருக்காரு, சிவகார்த்திகேயன் வரைக்கும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் எல்லாரும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க. இப்போ எப்படி விஜய் படம் வருதுன்னா எல்லாருமே வந்து படம் பார்ப்பாங்க, ஆனால் எல்லாரும் விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவாங்களாம், ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. மித்தப்புற நடிகர்களோட ரசிகர்களும் வந்து படத்தை பார்த்து படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அரசியல்னு வரும்போது இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா பெருவாரியான தம்பிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு வாக்களிக்கிறவங்க வெளிநாட்டிலேருந்து. இப்போ இது கிடையாது, நம்ம பல தேர்தலாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் நாம் தமிழுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா அயலக அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வேலை பார்ப்பாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அயலக அணியில் இருக்காங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து UK, யூரோப்லேருந்துலாம் வந்து போடுவாங்க. இவங்க அதிகபட்சமாக விஜய்க்கு வந்தவங்களாம் என்னால் எந்த கண்ட்ரிலேருந்து வந்தால் கூட சொல்ல முடியும். அதிகபட்சமாக மலேசியா, சிங்கப்பூர் தாண்டி யாரும் வரல. நீங்கள் யூகேலேருந்து, யூரோப்லேருந்தோ, நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து யாருக்கு வராங்க பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வராங்க, நாம் தமிழுக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி பொதுவாக எந்த விதமான டேட்டா இல்லாமல் எல்லாரும் எனக்கு தான் வாக்களிச்சான்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நான் மட்டுமே இங்கே அரசியல் மாற்றம்னு விஜய் சொல்லியிருந்தாருன்னா, ஒருவேளை 234 தொகுதி அவர் போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா அப்போ நம்ம சொல்லலாம் எல்லாருக்குமாக இவர் வந்து வேலை செய்யணும். போனதே 18 தொகுதி தான், வேலை பார்த்ததே 10 இல்லை. நீங்கள் 18 தொகுதின்றீங்க, ஆனால் இன்னைக்கு அந்த 18 தொகுதியிலேயே நிறைய இப்போ உங்களை மாதிரி வியூக வகுப்பாளர்கள், அரசியல் அவதானிக்கிற பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 18% 21% தாண்டுவாருங்க. சில இன்னும் டேட்டாஸ் எடுக்கிறவங்க 25% கூட தொடுவாருங்க. அப்படிங்கும்போது வெறும் 18 தொகுதிக்கு போய் 25% ஒருத்தரால் எடுக்க முடியுதுன்னா அப்ப இங்க ஏதோ ஓட்டிங் பேட்டர்ன், ஓட்டிங் செயின், இது எல்லாமே ஏதோ ஒரு மாறி இருக்குன்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இல்ல சார், கண்டிப்பா மாற்றம் வந்து வரணும், அதை தான் நம்மளும் வந்து விரும்பணும். அரசியல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் மாற்றம் விஜய்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு எடுத்துக்க வேண்டியதான் சார். நல்லதுன்னு நான் சொல்றேன், நான் அதை வந்து நான் வந்து தவறாவே நான் சொல்லல. நல்லது, இன்னும் விஜய் எஃபர்ட் போடணும், இன்னும் வந்து போட்டிருக்கணும் தான் நான் சொல்றேன். கண்டி விஜய் இங்க எந்த விதமான வேலையும் செய்யலன்னு நம்ம வந்து அவரை குறை சொல்றதுக்காக நம்ம வந்து வரவே இல்லை. இப்போ உங்களை நோக்கி இவ்வளவு பேர் வராங்க, அப்போ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கான எதிர்பார்ப்பு இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பை ஏன் இப்போ வந்து சார் ஒன்றும் இல்லை சார், முதலமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா 73 வயசு, எதிர்கட்சி தலைவருக்கு பார்த்தீங்கன்னா 71 வயசு, சீமானுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 59 வயது 60 வயது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு முடிச்சு 2வது ரவுண்டெல்லாம் வந்து போயிருக்காங்க. உதயநிதி பார்த்தீங்கன்னா இவரோட இளையவர் தான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா களத்தில் ஃபுல்லாக இருக்கும்போது அப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, ஏன் நீங்கள் போகல? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா பரப்புரைக்கு அனுமதி வாங்கி ரத்து பண்ணதெல்லாம் யாருமே கிடையாது. 1-2 கூட்டங்கள் வேணால் ரத்தாயிரம் பண்ணி தொடர்ச்சியாக நிறைய வந்து ரத்து பண்ணலாம். அப்போ நீ ஏன் அதை நோக்கி நகரலை? ஏன் நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தம்பி அழுவுறார், ஒரு வேட்பாளர் வந்து அழுவுறார், அவர்லாம் ஆமாம் தாவேக்கா வேட்பாளர், அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து செய்தி தொடர்பாகவும் கூட இருந்தவர். அப்போ அந்த இடத்துல எது களத்தை வந்து தடுத்தது? அந்த தொகுதி பக்கம்லாம் போகவே இல்லை. நட்சத்திர வேட்பாளர்கள் பக்கம் மட்டும்தான் திரு விஜய் போனார். அதை தாண்டி ஒன்றும் இல்லைங்க, நீ இதெல்லாம் கூட விட்டுருவோம். நம்ம கரூர் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுச்சு, கரூரை சுற்றி எவ்வளோ பெரிய அரசியல் நடந்தது. விஜயே நிறைய இடத்துல அந்த கரூர் பக்கம் போகவே இல்லை. இந்த மாதிரி கரூர்ல தான் அதிகமாக போல இருக்கு, 92% மேல கரூர். ஏன் நீங்க போலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கரூர் வேட்பாளர் மதியழகன் வந்து அழுவுறாரு. அவர் வந்து எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, தலைமை கழகத்துன்னு எதுவுமே வரல. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய தாக்கத்தை வந்து திமுக அண்ணா திமுக வந்து அந்த களத்துல வந்து ஏற்படுத்துறாங்க. அப்போ உங்களுக்கான நீதி வேணும்னு நீங்க சொல்றீங்க, நான் வந்து பாதிக்கப்பட்டேன், என்னை வந்து பழி வாங்கினாங்கன்னு நீங்க சொல்லும்போது அந்த இடத்துல விஜய் போயிருக்குமா வேணாமா? நீங்க சொல்லுங்க.
நம்ம அதெல்லாம் வந்து விஜய் வந்து தவற விட்டார்னு சொல்றோம். அவர் வந்து இன்னும் வந்து மெருகேற்றிருக்கலாம், இன்னும் வந்து வேலை செஞ்சிருக்கலாம், இன்னும் எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கலாம். அதுதானே சார் சரியான களமா இருக்கும். இப்போ நான் வந்து சினிமாவில் நடிச்சிட்டேன், அரசியலுக்கு வந்துட்டேன், ஓகே உங்களை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு. ஆனால் அதை நோக்கி நீங்கள் நகரவே இல்லை. நீங்கள் தேர்தல் அறிக்கையை கூட பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக என்ன கொடுத்தாலும் அதுலேருந்து ஆட் ஆன் பண்ணி கொடுத்தா புதியதாக எதுவுமே வந்து கிடையாது. 1000 ரூபாய் கொடுக்கும்போது முதல்வர் வந்து சொல்றாரு அதெல்லாம் முடிஞ்சுதான் நம்ம ஓட்டிங்கே இல்ல மக்கள் சார், நான் என்ன சொல்றேன்னா, முடிச்சிட்டாங்க. நீங்க ஏன் அதை போய் எடுத்துட்டு போய் சேர்க்கலன்னு சொல்றேன் நான். அதை வந்து இன்னும் வந்து இல்ல, என்னன்னா, பூர்த்திப்படுத்திருக்கலாமே. சில பேர் விஜய் ஆதரிக்கிறவங்க இந்த முறை ஆட்சியே உறுதி அப்படின்ற இடத்துல பேசுறாங்க. இந்த முறை அவர் கட்டாய ஆட்சியை பிடிக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, கிரவுண்ட்ல வேற மாதிரி எஃபெக்ட் ஒர்க் ஆயிருக்கு. நிறைய பேர் திரண்டு வந்து வாக்களிச்சிருக்காங்க. இந்த முறை ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்றாங்க. சார் நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கோம். நாங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கே நாங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணவங்க தான். ஸோ நிறைய பேருக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம், அரசியல் பகுப்பாய்வு வந்து பண்ணுறோம், அரசியல் கலந்தாய்வுகள் வந்து நிறைய வந்து பேசுகிறோம், தினம் அரசியல் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து நீங்கள் பொதுவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கணும். இந்த எலெக்ஷன் எப்படி நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 100 பேர் இருக்காங்க சார். 100 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் கட்சியாக யார் வரணும்னா 40% பேர் வந்து வாக்களிக்கணும். 40க்கு மேலே 40 நீங்கள் வந்ததுன்னா அப்போது மினிமம் 40%. இதை என்ன பண்ணுறாங்கன்னா இன்டாக்ட் கூட்டணி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 9 ஆண்டுகளாக இன்டாக்ட் கூட்டணி வச்சு மாண்புமிகு தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கூட்டணி வந்து கட்டமைச்சு அவர் 40% வந்து சாலிடாக வந்து சீலிங் நிற்கிறார். இந்த பக்கம் இல்லை, நான் சொல்கிறேன் சார், நான் சொல்கிறேன் மீதி பார்த்தீங்கன்னா 60% எதிரானவர்கள்னே சொல்கிறேன் நான். நீ வந்து ஆன்டி இன்கம்பன்சி எடுத்துங்க, திமுக பிடிக்காதவங்க எடுத்துக்கலாம், மாற்றத்தை வேணும்னு சொல்கிறவங்களா இருக்கலாம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா 60%. அப்போ உங்களுக்கு எங்கே வீக்கர் சைடு இருக்குது, 40 உங்களுக்கு வீக்கு தான், மீதி 60 உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் நிற்குது. ஆனால் இந்த 60 வந்து நீங்கள் திமுக வீழ்த்தணும், இல்லை விஜய் வந்து முதல்வர் ஆகணும், இல்லை எடப்பாடி முதல்வர் ஆகணும்னா நீங்கள் வந்து ஏடிஎம்கே, தாவேகா, பிஜேபி இது 3ம் ஒரு கூட்டணியில் வந்திருந்தா நீங்கள் சொல்கிறது இங்கே 50% வந்திருக்கும். அந்த 60 இருக்கு இல்லைங்களா, இந்த 60 யார் யார் ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தவங்க 50 ஆண்டுகள் வந்து இங்கே கட்சி நடத்திட்டு இருக்காங்க, 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இருக்காங்க. ஆமாம், அவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த கட்சி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி 12 ஆண்டுகளாக வந்து ஆட்சியில் இருக்காங்க, கூட்டணியில் வந்து இருக்காங்க. அங்கே வந்து பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழகத்தில் நீங்கள் வீக்குன்னு சொல்லிக்கிட்டாலும் அவங்களுக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து தன்னிச்சையாகவே நிற்கிறாரு. ஸோ வந்து 1% ஆரம்பித்து இன்றைக்கி 8.2 வந்து நிற்கிறார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்கள் இருக்காங்க. புதுசாக வந்து சசிகலா வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தால் கூட இன்னும் வேல்முருகன் இருக்கார். அப்படி பார்த்தா அந்த லிஸ்ட்டு பெருசாக போயிடும். இவங்க எல்லாருமே சேர்ந்து 60% பிரிக்கும் போது இப்போ இந்த கூட்டணி ஒரு வேளை உருவாகி இருந்தால் என்டிஏ கூட்டணியில் விஜயோ இல்லைனா என்டிஏ கூட்டணியில் வந்து இவங்கள 3 பேரும் சேர்ந்து நின்றுந்தா நிச்சயமா இவங்க வந்து 50% போயிருப்பாங்க. எப்போதும் போல சீமான் அவர்களுக்கு 10% போயிருக்கும். திமுக 40 இருக்கும். திமுக 40, அதிமுக கூட்டணி 50, அதுல இன்க்ளூடிங் விஜயும் சேர்ந்து ஆமா ஆட்சி மாற்றம் நடக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த 60 யார் யார் பிரிக்கிறாங்க, விஜய் பிரிக்கிறாரு, அதிமுக பிரிக்குது, சீமான் பிரிக்கிறாரு. அப்போ இந்த 20-10 தான் சார். இந்த கணக்கை தான் தாவேக்காவினர் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவில இருந்து கணிசமான வாக்கு எடுக்கிறாரு, சிறுபான்மையினர் வாக்கை எடுக்கிறாரு, தலித் வாக்கை உடைக்கிறாரு, திமுகவோட 2 மேஜர் கோர் வாக்குகளா ஒரு உடைக்கும் போது அப்ப இயல்பாவே திமுக உங்களுக்கு வீக்கனாக தான் செய்யும். 40%லாம் இல்ல, 40க்கு கீழே டென்ட் போடுறாங்க அப்படிங்கிற பார்வை தான் அவங்களோட. அங்கதான் திமுக வீக்கன் ஆகுது. தாவேக்காவும் அதிமுக சேர்ந்து ஒரு ஹங் சட்டப்பேரவை அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு தள்ளுறாங்க. இந்த பார்வை இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்வைக்கு நம்ம என்ன நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதான் சார் அறுவடை பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இங்க இருக்கான்னா இருக்கு. விஜய் வந்து ஸ்பாய்லர், நிச்சயமாக ஸ்பாய்லர். யாரை ஸ்பாயில் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடச்சு பேசணும். இப்போ வந்து திமுக வந்து இன்டாக்ட் கூட்டணியில் இருக்காங்க, பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பல்வேறு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தை கடுமையாக எதிர்க்கிறார். தமிழகத்தின் நலம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைனா கடுமையாக வந்து எதிர்க்கிறாரு. ஸோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை தாண்டி இந்தியாவுக்கு தலைவராக வந்து பிரமாணிக்கிறாரு. பொறுத்திருந்து பாப்பா சார் என்ன நடக்குது அப்படின்னு நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.